ஹாய்ங்க, திஸ் இஸ் வர்ஷினி அண்ட் இட்ஸ் மை தேர்ட் லாங் வீடியோ. இது வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டே சண்டேவோட லாங் வீடியோங்கிற மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாகவே லேட்டாக தான் எழுந்திரிப்போம். வீக்கெண்டில் சொல்லவா வேணும், ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் ஒரே ஒரு குக்கும்பர் மட்டும் எடுத்துட்டேன். இதில் தான் நான் ஸ்லைஸ் பண்ணலாம் கற்றுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஸ்லைசிங்லாம் அழகாக வருது. நல்லா பெப்பர் சால்ட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டு அப்படியே என் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லஞ்சுக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சிம்பிளாக கர்ட் ரைஸை தாளித்து செஞ்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். ஸோ திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக கீழே இருக்க மினிமார்ட்க்கு போயிருந்தோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே ஒரு மினிமார்ட் இருக்குது. அதாவது குட்டியாக ஒரு ஷாப்பிங் கடை மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்ம போய் தேடுறது எதுவுமே இருக்காது, இருக்கிறத தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். தென் லஞ்ச் ஒரு குட்டி மூவி பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. படம்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புனேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ டேட்டுன்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ டேட்டே ஒரு பெரிய ஆப்போடு தான் ஆரம்பிச்சிது. அதை என்னென்னு அப்படியே இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீட்டிலேருந்து கிளம்பி மினிமார்ட் போகிறதுக்குள்ளேயே ஸ்லிப்பர் பிஞ்சிருச்சு. ஸோ மினிமார்ட்லேயே ஒரு ஃபெவிக்விக் மட்டும் வாங்கிக்கிட்டேன். வாங்கி அதை போட்டு போனாலும் ஒட்டவே இல்லை. ஸோ ஜுடியோ போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. அதை மாற்றி அப்படியே மெரினா மால்குள்ளே போயிட்டேன். அங்கே போய் ஷூ ஃபிக்சர் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் பெருசாக ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு போகிற டைப் கிடையாது. அப்படியே கை வீசிட்டு தான் போனேன். அன்றைக்கி தான் ஒன்று கற்றுக்கிட்டேன். எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு பேக் வச்சு அதுக்குள்ளே திங்ஸ் ஏதாவது வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டேன். நான் அங்கே போய் 2 டாப் வாங்கினேன். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று 799, இன்னொன்று 899 அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. மாலில் வந்து கிறிஸ்மஸ்க்காக அழகழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி குழந்தைங்களெல்லாம் வச்சு ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஃபுட் கோர்ட் தான் போனேன். அங்கே போயிட்டு ப்ரௌனி வித் ஹாட் சாக்லேட் தான் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது. ஆனால் தனியாக சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு ரூமுக்கு போகலான்னு. மெரினா மால் எங்கள் ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அங்கே தான் அடிக்கடி போவோம். நைட்டு வந்துட்டு சப்பாத்தி அண்ட் எக் கிரேவி மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி தான். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சோம், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணோம். ஆனால் மௌன ரகம் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம், லஞ்ச் கூட செய்யாமல். அப்புறம் அவசரமாக லஞ்சுக்காக எக் ரைஸ் மட்டும் செஞ்சு சாப்பிட்டோம். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எகைன் வெளியில் போகலாம், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர போகலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம். பக்கத்துலேயே ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அங்கே தான் சாய் ட்ரக் இருக்குது. உங்ககிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பூஸ்ட்டு குடித்தோம். நான் டீ காஃபி எதுவும் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன், மேக்ஸிமம் குடிக்கவே மாட்டேன். ஸோ அதனால நான் பூஸ்ட்டு குடித்தேன். அங்கே அந்த ஏரியில் வந்து சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒருத்தர் ஃபிஷ்ஷிங்லாம் பிடிச்சிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் ஃபிஷ் கிடைக்கவே இல்லை, பட் அவங்க பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அந்தந்த ரேக்கில் கரெக்டாக அடுக்கி வச்சாச்சு. பெருசாக ரேக்கெலாம் இருக்காது, 2 பேஸ்கெட் இருக்கும், அதில் தான் போட்டு எல்லாம் அடுக்கி வச்சோம். அடுக்கி வச்சுட்டு டின்னருக்காக மாவுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை தான் செஞ்சு அப்படியே டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டின்னருக்கு தோசைக்கு தொட்டுக்க வெங்காய சட்னி செஞ்சுருந்தோம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.